நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடுவார்கள். ஆனால் இன்றைக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு மண்டியிடு மாற்றங்களை காண்பாய். இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தருக்கு முன்பாக நீ மண்டியிடு. மனுஷனுக்கு முன்பாக அல்ல, உலகத்தாருக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நீ மண்டியிடு, மாற்றங்களை உன் கண்கள் காணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை தரக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, கடந்த மாதம் இருந்த மாதிரியே இந்த மாதம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் மாற்றங்களை தருவார், மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், இல்லையா? ஆமா, உன் நிலைமைகளை மாற்றுவார், உன் கண்ணீரை மாற்றுவார், உன் பலவீனங்களை மாற்றுவார், இல்லைங்களா? உன் அழுகையை மாற்றுவார், ஸ்தோத்திரம். உன் தடைகளை மாற்றுவார், உன் சிறையிருப்பை மாற்றுவார். ஆனால் வேதம் சொல்லுகிறது மண்டியிடு மாற்றங்களை காண்பாய். அப்போ ஜெபம் இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணும் முடியாது. அவர் சொல்றார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஜெப வாழ்க்கை இந்த மாதம் அதிகரிக்கணுன்றார். 5 நிமிஷம் ஜெபிச்சவங்க 10 நிமிஷம் ஜெபிக்க மாறுங்க. 20 நிமிஷம் ஜெபிச்சவங்க 40 நிமிஷம் ஜெபிக்க மாறுங்க. 1 மணி நேரம் ஜெபிச்சவங்க இன்னும் பல மணி நேரம் காத்திருக்க மாறுங்க. நீங்க மாறுனா மாற்றங்களை காண்பீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க மாற மாற, ஜெப வாழ்க்கையில மாற மாற, ஊழியத்தில் மாற மாற, வசனத்தில் நீங்க இன்னும் எழும்ப எழும்ப கர்த்தர் அநேக மாற்றங்களை தருவார். ஆத்திரம் தோத்திரம் அலுமினிய பாத்திரம்னு ஜெபம் பண்ணிட்டு ஓடாதீங்க. கடைசி காலங்களில் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். இன்னும் ஒரு முறை கூட அந்த வசனத்தை திரும்ப படிக்கலாமா? 2 நாளாகமம் 7:14 என்ன சொல்றார் பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். புறஜாதியை பத்தி நான் பேசலன்றார். புறஜாதிகளை குறித்து நான் சொல்லல. எந்த ஜனத்தை பார்த்து சொல்றேன்? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட உன்னை. எஸ்தர்னு நாமம் தரிச்சேனே, ஆமாவா இல்லையா? அன்னால்னு நாமம் தரித்தேனே, ஒரு ஆமே மோசஸ்னு நாமம் தரித்தேனே. அப்போ என் நாமம் உன் மீது தரிக்கப்பட்டிருக்கிற ஏன் ஜனங்களுக்கு நான் சொல்றேன். ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்து வேதம் வாசிக்கிற என் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி எனக்கு முன்பாக மண்டியிட்டு என்னை நோக்கி கூப்பிடுவார்களானால் அவங்க குடும்பத்துக்கு, அவங்க தேசத்துக்கு, அவங்க பட்டணத்துக்கு, அவங்க வாழ்க்கைக்கு நான் சேமத்தை கொடு. அல்லேலூயா.